நீ செய்யற சேவை வந்து டாக்டர் கூட செய்யறதில்லை, இவங்க கூட செய்யறதில்லை. நீ செய்யற சேவை வந்து நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம். 35 வார்டு கவுன்சில் சார்பிலும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய சார்பில் எங்களுடைய எம்எல்ஏ சார்பிலும் மனமாற வாழ்த்துகிறோம். மனசு கூசாம எதையும் தாங்காம என்ன கெளிச்சிருந்தாலும் சரி, என்ன எது இருந்தாலும் சரி, நீங்க செய்றீங்க பாரு, அதுதான் பெரிய தியாகம். நம்ம இந்திரா காந்தி கிட்ட அப்ப பிரைம் மினிஸ்டர் சொல்ல அந்த அம்மா வந்து ஜெக்சன் பேசி எங்களுடைய மக்களுக்காக கையில் எடுக்கிறோம் அன்னைக்கு செய்ததான் ஜெகன் இன்னைக்கு இது மட்டும் நீங்க கடைபிடிக்குது. அதை கேன்சல் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வந்து செலவு செஞ்சுக்கிறாங்க. அந்த செலவுக்காக செய்றீங்களா, உங்களுக்கு என்ன பாராட்டுன்னு தெரியல, ஆனா என்னால நான் மனமாற பாராட்டுறேன். நிறைய பேர் கொஞ்சம் பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட், கொஞ்சம் பேருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. அந்த அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா கூட நீங்க வந்து உடனே சொல்ல போனா அதுக்கு முன்ன பிஜேபி கவர்மெண்ட் சொல்லலாம் எந்த டிஃபனும் கொடுக்கல. நம்முடைய சகோதரி எம்எல்ஏ வந்த பிறகுதான் இந்த டிஃபன் கூட உங்களுக்கு சேர்ந்துக்கிறாங்கன்னா அது எம்எல்ஏ சாதனை தான், காங்கிரஸ் கவர்மெண்டோட சாதனை. அதுக்குன்னு யாரும் செய்யல. இப்ப கூட ஒரு டாக்டர் நம்ம கடவுள் போல ஒரு ஆபரேஷன் பண்றோம், ஆபரேஷன் கடவுள் டாக்டர். ஆனா நீங்க இதை கிளீன் பண்றீங்க, சுத்தம் பண்றீங்க, ஏரியாவே சுத்தம் பண்றீங்க பாரு, ஏரியாவே ஒழுக்கமா வச்சுங்கிறது நீங்க தான். நீங்க வேணா கேஜிஎஃப் இல்லை, நீங்க வேணா சுத்தம் இல்லை, நீங்க வேணா வாழ்க்கை சுத்தம் இருக்காது. ஏன்னா நீங்க செய்யற வேலைக்காக நம்ம செய்யணும். ஒரு வருஷத்துல ஒருத்தன் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா ஒரு நல்ல பயன் சேர்த்து நல்லா சேரி ஆமாப்பா முனிசிபாலிட்டி நான் சேர்ந்துருக்கேன் அந்த சேவை இருக்கலாம். என்னுடைய கோரிக்கை நெக்ஸ்ட் இயர் தான் தயவு செஞ்சு அவங்களுக்கு நல்ல சேரி கொடுத்து அவங்களுக்கு ஜென்ஸுங்களுக்கு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் கொடுத்து செய்யணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த தலைவி இந்திரா காந்தி அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். You all to enjoy this day as you like and as you wish. இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாரும் யூனிஃபார்ம்ல பார்த்துட்டு இன்னைக்கு கலர்ஃபுல்லா பார்க்கறதுனால எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த தொழில தான் நமக்கு தெய்வம். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்யறப்போ அந்த தெய்வத்தை பார்க்கறோம் நம்ம இல்லைங்களா? நம்ம போய் செய்யாத வேலை உங்களால செய்ய முடியுது இல்லையா? அதனால நீங்கெல்லாம் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி தான். மனுஷனுக்கு மனுஷரா இருந்து இன்னொருத்தர் உதவி செய்யறதுதான் மனிதா இல்லைங்களா? ஆனா நீங்க கையெழுத்து கும்பிட்டு அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். உங்களுக்கு காலையில 5 மணிக்கு எழுந்து வந்து வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு மற்றவங்களுக்கோசரம் நீங்க அந்த பணியை செய்யறீங்க பாருங்க, அது தேவன்கிட்ட நாங்க உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல விதமா இருந்து ஜனங்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நீங்க கேட்டுக்கொள்கிறேன். 35 வார்டு கவுன்சிலர் மூலியமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா சொல்றோம். நம்ம மேடம் எம்எல்ஏ மேடம் ரூபாகலா சசிதர் அவர்கள் எவ்வளவு உங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ இன்னும் அவங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருந்தாக்கா எங்களுக்கு சொல்லுவோம். நாங்களும் மேடம் கவுன்சிலர் நல்லா சேர்ந்து உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் என்ன வேணுமோ அதை நாங்க பண்ணி கொடுக்குறோம். நீங்க நல்லா இருந்தாதான் ஊர் கிளீன் ஆகும். ஊர் கிளீனா இருந்தாதான் நம்மளுடைய ஆரோக்கியமா நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டியை நீங்க பாத்துக்கோங்க. கொடுக்குற கிளவுஸ் டெய்லி யூஸ் பண்ணிடுவாங்க. எது உங்களுக்கு சேஃப்டியோ மாஸ்க் இல்லாத தயவு செஞ்சு வெளியே வராதுங்க. இப்ப சீசன் வந்து சரியில்லை. மாஸ்க் கிளவுஸ் இல்லாத தயவு செஞ்சு நீங்க வெளியே வராதுங்க. அதோட நம்ம மேடம் ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் அவங்க வேலை எடுத்துட்டு போயிருக்காங்க, வரதுக்கு இல்லை. அதனால நீங்க ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிஃபோரா நான் சொல்லியிருந்தாங்களே என்னுடைய மெத்தட வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்ப வெரி ஷார்ட் மூமெண்ட்ல சொன்னதுனால சரி இந்த வாட்டி இவ்வளவு சிம்பிள் ஆச்சு. கடவுள் உங்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து இன்னும் நல்லா நீங்க பணி செய்யணும். 35 வார்டு கவுன்சிலர்ல உங்களை பத்தி எல்லாரும் நல்லா தான் சொல்றாங்க. அந்த பேர் தான் நம்மளுக்கு நிறைய நிக்குது இல்லைங்களா? அந்த பேர் தான் நமக்கு நிறைய நிக்குது. எதுவும் நம்ம கூட வருது இல்லைங்க. ஐயோ பல மனுஷன்
மனுஷன் இப்படி இருந்தாரு இப்படி போனாரு அந்த பேர் தான் நம்மளுக்கு. அதனால நம்ம மேடம் பேர் நல்லா இருக்கணும், நம்ம முனிசிபாலிட்டி பேர் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு நீங்க நல்ல வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு அந்த பேரு. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಅಧ್ಯಕ್ಷರಾದಿಯಾಗಿ ಚುನಾಯಿತ ಸದಸ್ಯರಾದಿಯಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರ ಶುಭಾಶಯ ಕೋರುತ್ತೇನೆ. ಏನು ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ನಗರದ ಡಾಕ್ಟರ್ಗಳಂತ ಸಂಬೋಧನೆ ಮಾಡಿದ್ರು ಏನು ತಪ್ಪಿರೋದಿಲ್ಲ. ಬೆಳಿಗ್ಗೆ ಚಳಿ ಗಾಳಿ ಮಳೆ ಲೆಕ್ಕಿಸಿದ್ರೆ 6 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ನಾವು ಮಾಡದೇ ಇರೋಂಥ ಕೆಲಸ ಚರಂಡಿ ಕ್ಲೀನಿಂಗ್ ಆಗಿರ್ಬೋದು. ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಾಯಿ ಸತ್ರು ಕೂಡ ಏನೇ ಸತ್ರು ಕೂಡ ಅವಳು ಅವರ ಏನು ಹೆಲ್ತ್ನ ಅವರು ಲೆಕ್ಕಿಸದೆ ಏನು ನಮಗೆ ಈ ನಗರ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಆ ಸ್ಮರಣೆಗಾಗಿ ನಾವು ಇವತ್ತು ಪೌರ ಕಾರ್ಮಿಕ ದಿನಾಚರಣೆ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಪೌರ ಕಾರ್ಮಿಕ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾನು ಈ ಕಮಿಷನರ್ ನಾನು ಬಂದಾದ್ಮೇಲೆ ಏನು ನೆನೆಗುದಿಗೆ ಬಿದ್ದಿರುವಂಥ ಪರ್ಮನೆಂಟ್ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ಏನು ಅವರು ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ಇತ್ಯಾದಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿತ್ತು ಅದನ್ನು ನಾವು ರಾಜ್ಯ ಸಂಧಾನ ಮುಖಾಂತರ 32 ಜನ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರನ್ನ ಪರ್ಮನೆಂಟ್ ಅಂದರೆ ನನಗೇನು ಸವಲತ್ತು ಸಿಗುತ್ತೋ ಅವ್ರಿಗೂ ಅದೇ ಸವಲತ್ತು ಸಿಗುತ್ತೆ. ಇನ್ನು 22 ಜನ ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ನೇರ ವೇತನ ಪಾವತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಆ ನೇರ ವೇತನ ಪಾವತಿಯಲ್ಲಿ ಇರೋರನ್ನ ಪರ್ಮನೆಂಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸರ್ಕಾರದಿಂದ ಅಧಿಸೂಚನೆ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ಅದು ಮಾಡ್ತೀವಿ. ಪೌರ ಕಾರ್ಮಿಕರ ಬಗ್ಗೆ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಶಾಸಕರಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಕಾಳಜಿ ಇದೆ. ಆ ವಿಶೇಷವಾದ ಕಾಳಜಿಯ ಪರಿಣಾಮ ನೀವು ಇವಾಗ ಏನು ಸೂರಪಳ್ಳಿಯಲ್ಲಿ 61 ಮನೆ ಏನು ಪೌರ ಕಾರ್ಮಿಕರು ಲೋಕಾರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಆ ಕಾಳಜಿ ಅದನ್ನು ಅವ್ರ ಬದ್ಧತೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಇರೋ ಕಾಳಜಿ ಅಲ್ಲಿ ತೋರಿಸತ್ತೆ ಅಂತ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ಈಗ ಏನು 22 ಜನ ಏನು ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗ್ತಾರ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ನಾವು ಜಾಗವನ್ನು ಗುರ್ತು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅವರು ಕೂಡ ನಿವೇಶನ ಕಟ್ಟಿಕೊಡ್ತೀವಿ. ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಲೋಡರ್ಸ್ ಕ್ಲೀನರ್ಸ್ ಅಂತ ಏನಿದ್ರು ಅವರು ಅಂತ 5 ಜನ ನಮ್ಮಲ್ಲಿ ಪರ್ಮನೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ಅದೇ ರೀತಿ ಸೌಲಭ್ಯ ಅವ್ರ ಸಾಧನ ಸಲಕರಣೆಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅವ್ರಿಗೆ ಭತ್ಯೆಗಳಾಗಿರುವಂಥದ್ದು ವಿಶೇಷ ಭತ್ಯೆ ಆಗಿರ್ಬೋದು, 7,000 ಆಗಿರ್ಬೋದು, 21,000 ಆಗಿರ್ಬೋದು, ಅದೆಲ್ಲವನ್ನು ಅವ್ರಿಗೆ ಕಾಲಕ್ಕೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವರಲ್ಲಿ ನಾನು ಮನವಿ ಮಾಡೋದೇನೆಂದರೆ ದಯವಿಟ್ಟು ಕುಡಿತದ ಚಟಕ್ಕೆ ಯಾರೂ ದಾಸರಾಗಬೇಡಿ. ಏನು ಅವು ಕುಡಿತದ ಚಟಕ್ಕೆ ದಾಸರಾದಾಗ ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಗೆ ತೊಂದರೆ ಆಗುವಂಥದ್ದು. ದಯವಿಟ್ಟು ಯಾರು ಕುಡಿತ ಚಟಕ್ಕೆ ಹಾಕಬೇಕು. ಈ ಹೆಚ್ಚು ಸಮಯ ನಾನು ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ.